வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி குட்டியாக ஒரு கதை ஒன்று சொல்லலான் இருக்கேன். இந்த கதை எப்போவுமே போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் பகதூர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா தொழிலாளிகளையுமே நல்லா பார்த்துப்பார். அவங்க குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் படிக்கவும் வச்சார். அவர்கிட்ட ராமுன்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளி இருந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவர். பகதூர் சொல்கிற வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்துருவார். அதனால் அந்த ராமுவை கொஞ்சம் நல்லாவே பார்த்துப்பார். ராமுக்கு 8 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பேர் லலிதா. அவளுக்கு 8 வயசில் ஒரு ஜுரம் வந்துச்சு. லலிதாவோட அம்மா பக்கத்தில் இருக்க கடையில் மாத்திரை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜுரம் சரியாயிடுச்சு. ஆனால் லலிதாவால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணும் நிறைய செலவும் பார்த்தாங்க. ஆனால் அந்த பொண்ணால் நடக்க முடியாமலே போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆக ஆக லலிதா 10th ஸ்டாண்டர்ட்கே வந்துட்டான். நல்லா படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவங்க ஸ்கூலில் ஷேகர்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, ஷேகரோட அம்மா ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டரை பார்க்க வந்திருந்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்கப்புறம் நாங்கள் ஷேகரை ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறதில்ல, இது சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ஷேகரோட அம்மா ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஹெட்மாஸ்டர் என்ன சொன்னாருன்னா, ஷேகர் நல்லா படிக்கிற பையன், படிப்பு செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், ஸ்கூலுக்கு அவனை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டு. உடனே ஷேகரோட அம்மா, ஷேகர் 2 நாளாக சாப்பிடவே இல்லை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கணும், நானும் வேலைக்கு போகிறதில்ல, குடும்ப செலவை பார்த்துக்கணும் அப்படின்னா ஷேகர் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேகர் அம்மா அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது லலிதா வெளியிலேருந்து கேட்டுட்டு இருந்தா. அவள் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ளே வரா. என்ன லலிதா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்மாஸ்டர் கேட்குறாரு. அவள் சொல்கிறா, ஷேகர் படிக்கணும், நான் ஷேகர் அம்மாக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளில ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன், நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறார். அப்போ அவள் சொல்கிறா, சின்ன வயசில் எனக்கு ஜுரம் வந்தது, எங்கள் அம்மா என்னை கவனிக்காமலே போயிட்டாங்க, அதனால தான் நான் ஊனமாயிட்டேன் அப்படின்றா. ஷேகரோட அம்மா ஆச்சரியமாக அம்மாவை பற்றி குறை சொல்கிறாளே அப்படின்ட்டு பார்க்குறான். உடனே சொல்கிறா, எங்கள் அம்மா என்னை குறை ஆக்கின மாதிரி, அதாவது என்னை ஊனம் ஆக்கின மாதிரி நீங்கள் ஷேகரை ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவன் நல்லா படித்தான் அப்படின்னா இன்னுமே லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு வருவான், அவனோட படிப்பை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேகரை வெளியில் கூட்டிகிட்டு லலிதா கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் பேக்கில் இருக்கிற பேங்க் பாஸ்புக்கை எடுத்து கொடுத்து, இது என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட்டு, இதில் 10,000 ரூபாய் இருக்குது, இது உன் படிப்பு செலவுக்கும் நீ சாப்பிட்றதுக்கும் இந்த காசை வச்சுக்கோ, நான் எங்கள் அப்பா கிட்ட, அவரோட ஓனர்கிட்ட நான் ஏதாச்சும் பைசா வாங்கி தரேன், படிப்பு நிப்பாட்டுறாத, நீ படித்தே ஆகணும், நீ படித்து பெருமை சேர்க்கறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஷேகரும் அந்த பாஸ்புக் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கோசரம் ஹெட்மாஸ்டர் ரூம்குள்ளே போகிறான். லலிதா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட்டாக அவனும் கேட்குறான். உடனே ஷேகரோட அம்மாவும் அந்த பொண்ணுக்கிட்ட, நான் என் தவறை உணர்ந்துட்டேன், என் பையனை வாழ்க்கையை நானும் கெடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன், நான் பண்ணது தப்பு தான், என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த பாஸ்புக்கை வாங்கிட்டு
அவங்க அம்மா கிளம்பிடுறான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தைங்க எல்லாருமே படிக்கணும். வீட்டில் கஷ்டம்னு சொல்லிட்டு குழந்தைங்கள படிப்புலேருந்து நிப்பாட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையிலுமே பசங்களை படிக்க வச்சிடணும். என்ன நண்பர்களே,